அழகே அழகுல மதிக்கு ஒரு பக்கம் வேலை போனது கவலையா இருந்தாலுமே மதிக்கு சப்போர்ட்டா சுரேஷ் நிக்கிறதா பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. இதுக்காகவே மதிக்கு வேலை போனது கூட பரவாயில்லதான் அப்படின்ற மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே பாய் சொல்லிட்டு வராங்க. அப்ப வந்து சுரேஷ் நின்று பாக்குறாரு. அவருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. அதோட மதி வந்துட்டு நான் பெர்மனன்ட் ஆயிடும் நினைச்சேன் வேலை, ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும். எதுக்கு இதுக்கு மேல இங்க இருந்துட்டு வா நம்ம போலாம், நீங்க இருந்தா உனக்கு கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் வா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லி கூட்டு போடுறாரு. மதி ரொம்ப ஷாக்கா பாத்துட்டு அதோட ஏறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கராஜ் ரேவதியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப ரேவதி மூஞ்சி வந்து மாறி இருக்குது. அதை பார்த்து தங்கராஜ் என்னாச்சுன்னு கேட்கும்போது இது போல மதிக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரேவதி கொஞ்சம் கவலையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவ பாவங்க எங்க அப்பா அம்மாவே இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அவளை கொடுமைப்படுத்துவாங்க, அவ என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு. உங்க அப்பா அம்மா பத்தி இப்படி குறை சொல்ற அப்படின்னா உண்மைதானங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கு. சரி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா மதி தான் சொன்ன அப்படின்னா அப்ப கான்டாக்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சுரேஷ் கால் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு சுரேஷ் கால் பண்றாரு. சுரேஷ் வந்து மதியோட இருக்கிறது அவர் கேட்ட உடனே அவருக்கு மாதிரி காண்டாயிடுது. ஏன்னா ஆல்ரெடி தான் மலர் வந்து சுரேஷ் கிட்ட சொல்லிட்டாங்க. சோ அதனால அவர் வந்து மதிய கூப்பிட போனதை வந்து தங்கராஜ் கிட்ட ரொம்ப காண்டாயிட்டாரு. சரிடா நீ பாரு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு மதி கிட்ட வந்து சுரேஷ் ஏதாவது சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு. மதியம் எதுவுமே வேணான்றாரு. அதை வீட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறாங்க. பாகியராஜ் வராரு. மலர் வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்மளோட சுரேஷும் மதியம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு இவ்வளவு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா ஓ பொண்டாட்டி வேலைக்கு போய் கூப்பிடுற அளவுக்கு எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ஒரு மாதிரி கேட்டு ஏதோ நல்லா இருந்தா சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் சுரேஷ் சொல்ற இது அவருக்கு வேலை போயிடுச்சு, அது கவலையா இருந்தா நல்லா கூட்டு வந்த அப்படின்னு. என்ன ஆச்சு வேலையா அப்படி போச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு. அப்ப பாகியராஜ் கேட்கிறாரு என்னாச்சு அப்படின்னு. அப்ப நடந்தது எல்லாத்தையும் மதியம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீ ஆடின ஆட்டத்துக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதான் விடு, இதுக்கப்புறம் வீட்டுல அப்படின்னா அப்புறம் மாமனார் வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு. பிரைவேட் வேலைனா இப்படிதான் கவர்மெண்ட் வேலை பாத்துக்கோ இல்ல சரியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுல மதி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமியார் சும்மா இருக்காம போயிட்டு மலர போயிட்டு இனிமேலாச்சும் அவர் திமுற அடங்குமா மலரு அப்படின்னு சொன்னேன்னு அது அவ திமுற கிடையாது, அது அவளோட கேரக்டர், நீங்க அது அப்படி நினைக்கிறீங்க, அவளோட திமுறா வேலைக்கும் அவளோட கேரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி ஓகே நான் உள்ள போறேன், எனக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. இவங்களோட நினைப்பு மதிக்கு வேலை பிடிச்சா திமுற அடைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மலர் வந்து சரியான பதிலடி கொடுத்தாங்க. அதெல்லாம் உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட பாகியராஜ் நம்மளோட தங்கராஜும் ரேவதி வீட்டுக்கு வராங்க. சோ மதியை பத்தி விசாரிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அப்படி துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு நீ ரொம்ப டேலண்டான பொண்ணுமா, உனக்கு வந்து வேலை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவராலதான் வேலை போயிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு குடும்பத்துக்கும் தெரியாது, மதிக்க தெரியாது, தெரிஞ்சா என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும் மதிக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க. கண்டிப்பா மதிக்கு தெரிய வரும். அதுக்கு சுரேஷோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், மதியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மோட் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.